டேய் பிரியா எங்க வருவான்னு சொன்னீங்க காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய் இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவ எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார் வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏயா எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏப்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியா சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏய் லவ் ஃபிஷ்னு சொன்னது நான் நம்பவே இல்லடி. எதை நம்பியிருக்கேன் நீ இத நம்பறதுக்கு? ஏய் பிரியா பாத்துட்டு இருந்தது போதும், வா போலாம். ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துருப்பான். டேய் வழிய விடுங்களேடா. டாவா எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. துப்பாக்கி துப்பாக்கி தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றா என்னாச்சு? கையாகறா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சர்ரா அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே தீருவேன். உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருன்னு சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன மவனை பின்னி பெடல் எடுத்து போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்தேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு. இங்க பாரு பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா எப்படி வர்றான் பாறா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, தூள் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. சூப்பர், வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக் அப், டிராப், எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு. அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? டேய் இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு இது பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சரி போலாமா? ஐயா ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்குது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துக்கு நிப்பாங்களே. வா போலாம். ஆமா துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குற? இப்பதான் ஒன்னு டிராப் ஆச்சு. இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா.
ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா எடுக்க வச்சுட்டேன். எடுக்க வச்சுட்டேன். ரோட்ல கிடைக்கணும் ஓவரா சாப்பிட்டேன்டி, அதனாலதான். வாங்கிக்கிறேன்டி. ஏய் பிரியா, உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தைதான். என்ன என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ, ஓடிடு ஓடிடு ஓடிடு. அந்த 2 பில்லோவையும் அது கொடுத்து போ. பில்லோ இல்லடா. என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே, ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடா வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு? ஆமாண்டி, அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். என்ன தேடுற? ஏய், கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி. போலாமாடா? ம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட், அதுக்கு வேற ஆளை பாருடா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய், அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ நோ, இங்கே இருக்கட்டும். It's all right. நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லேப்டாப் பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா?
சாரி என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஊதுங்க ஊதுங்க. போதும் அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப்னு இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுமடா சாமி. இன்னைக்கு நைட் 9:30க்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். என்னடி எந்திரிச்சிட்ட? ஒண்ணும் இல்லடி. ஏன்டி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா? டேய் நீ பெரிய ஆளா என்னடா அவ? கிளம்பனாவன் 10:30 போகுது, கிளம்புங்க. டேய் எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம், லேப்டாப் பதி டைம், கிளம்புங்க எல்லாரும். என்னது இது? பலூனா? ஊதி பாப்போம். ஐயோ 10:30க்கு லேப்டாப் பதி வர்ற டைம் ஆயிருச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன இப்படி நாருது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்து நாருதே. குடல புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசெண்டா இருந்தாலே என்னத்த தின்னுட்டு ஊதுறாடு தெரியலையே. பாதாள சாக்கட மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நீ என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்த்து வந்துருச்சு, வா வீட்டுக்கு போலாம். ஏன்? பாரு படி நகருது. அறிவு கட்டவனே, எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா, போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீனா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா, போடா ஃபூல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்கற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ. மேடம் யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே, நேற்று ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே? இல்ல வரல. நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வரல? வரல. ஓகே, இதே ஒண்ணுதானே, நமக்கு இருக்கிற மாதிரி தான் எதிரிலையும் லப்பு டப்பு நடிக்கும்னு நினைச்சேன். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அதான் ஃபீலிங்ஸ் வரலங்கிறீங்களே. வந்துச்சு. வந்துச்சா? இல்ல இல்ல வரல. வரல. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போயிடுவா, இனிமே ரூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் மாத்தணும்? வந்துச்சு. வந்துச்சா? வரல. இங்க வாங்க, இங்க வாங்கல. நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. ஒரு கோக் கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே வேண்டாம். வேண்டாமாப்பா, சொல்லுங்க. வந்துச்சா வரலையா? வரல. நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க.
முடிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஹலோ, ஐஸ்வர்யாவா? நான் சூர்யா பேசுறேன். இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா. ஆமாமா, நீ அங்கேயே இரு. இல்ல வேணாம், நானே பலூனோட வந்துடுறேன். வந்துச்சு. வந்துச்சு. சூர்யா, நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு பலூன் உதவியா? ஃபீலிங்ஸ் வருமா? டே சூர்யா, யார் இது பிரியா? ஏதோ பலூன் ஃபீலிங் உள்ளறா. பிரியாவா? பலூன் ஊத சொன்னல, ஊதிடுவோம் கூட. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அடி தடின்னு இறங்கின, இப்ப காதல் வேறயா? கேக்கட்டுமே, நல்லா கேக்கட்டும். கேட்டாவது திருத்த.